நேற்று ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம். சரி வா போகலாமே கிரவுண்டுக்குன்னு கூப்பிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்களுக்கெல்லாம் ஷூ போட்டுட்டு கொஞ்சம் பசங்க ஹாப்பியாக இருப்பாங்களே அப்படிங்கிறதுக்காக வாலிபால் அதை எடுத்து நல்லா காற்றடிச்சு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். இதுக்கு போகிறதுக்குனா மட்டும் முன்ன நல்லா கிளம்பிடுங்க பிள்ளைங்க. எங்கள் ஊர்லேயே தான் இருக்குது, விருதாச்சலத்துலேயே விளையாட்டு மைதானம் ரொம்ப பெருசாக இருக்கும். 10 மினிட்ஸ் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு. அப்புறம் போயிட்டு இறங்குனதுமே பால் அவ்வளோ தூரம் அடிச்சுதுங்களே, எங்கே பால் விளையாண்டுச்சுங்க. அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் எழுந்து வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. என் பையன் ஓடினா, பின்னாடியே என் பொண்ணும் ஓடிடுச்சு. கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே தெரியல எங்கேன்னு. அவ்வளோ தூரம் கொஞ்சம் கண்ணா செஞ்சாலும் எங்கே போயிடுங்களே தெரியணுன்ற மாதிரி இருந்தது. வீட்டுக்காரர் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆனால் 2 ரவுண்டு தான் போனார், அதுக்கு மேலே அவரால் முடியல. பாப்பா ஒரு ரவுண்டு மட்டும் போட்டு வந்துருச்சு. அப்புறம் ரக்ஷன் 3 ரவுண்டு போயிட்டு வந்தான். நான் எந்த ரவுண்டும் போகல, நான் சும்மா உட்காந்துட்டு வீடியோ மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் இதுக்கு மேலே என்னால் முடியல, நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் எக்ஸசைஸ் பண்ணார். அப்புறம் என் பையன் வந்து கூட சேர்ந்து அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். எங்கள் ஸ்கூலில் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு. அவள் என்னானே தெரியாமல் பின்னாடி கடந்துட்டு குதிக்கிறா. அதுக்கப்புறம் நான் போகலன்னு சொன்னார். இந்த கம்பி பிடிச்சனாலும் தொங்க முடியுமான்னாரு. நான் கேட்டேன், முடியுமே, நான் குண்டா இருக்கேன்னு பார்க்குறியா பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் எழுந்து தொங்கினார். அப்புறம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் பசங்க கூட சும்மா ஜாலியாக பால் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க 3 பேரும். நீ எனக்கு அடிச்சு விடு, நான் உனக்கு அடிச்சு விடு அப்படின்ற மாதிரி. எதுவும் ஒழுங்காக விளையாடுற மாதிரி தெரியல. சரி நேரத்தில் கிளம்புங்க, வீட்டுக்காவது போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் கூப்பிட்டுட்டு இருந்தேன். வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு முன்னா டைரெக்டாக வீட்டுக்கா போயிட்டு ஏதாவது பானிபூரி ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு தானே போவோம். கடைசியாக அந்த ஊஞ்சலையாவது தொங்கிட்டு வரேன்ட்டு அப்புறம் தொங்கிட்டு வந்தாங்க, அவ்வளோதான்.